கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது குடியுரிமை திருத்த சட்டம் வந்துட்டா பெரிய ஆபத்து, இஸ்லாமியர்களை வந்து அகதிகளை மாத்திடுவாங்க, பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு அனுப்பிடுவாங்கன்னு நாடு முழுக்க போராட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். 2 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. இன்றைக்கும் குடியுரிமை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த 2 ஆண்டுகள்ல ஒரே ஒரு இஸ்லாமியர் இந்த தேசம் முழுக்க என்னுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு விட்டதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்ல. அப்ப 2 வருஷத்துக்கு முன்னால நீங்க இத்தனை போராட்டங்களை செய்து மத்திய அரசின் மீது வஞ்சகத்தோடு நீங்க வன்மத்தை கக்கினீர்களே, மன்னிப்பு கேட்க தயாரா? டே பைத்தியக்காரனாடா நீ, க்ளீனா வயசுக்கு தகுந்த மாதிரி பண்ணு. இப்ப சிஏல வந்து கேட்டாங்க, ஒரு என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா சிஏஏ வந்து அஸ்ஸாம் தவிர எங்கேயுமே இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலை. 2024 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க மத்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு. இப்ப ஏன்னா ரூல்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் பிரிஸ்கிரைப் பண்றதுக்கு லேட் ஆச்சு. தெரிஞ்சுதான் பேசணும், சரியான உண்மையைத்தான் பேசணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சதா?